தமிழன் செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள இருப்பாளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்ற கோரி கிராம பொதுமக்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள இருப்பாளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த மாதம் 2ஆம் தேதி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கடையின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் 1 மாதத்திற்குள் மதுபான கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். ஆனால் 1 மாதத்திற்கு மேலாகியும் கடை அகற்றப்படாததால் அதிகாரிகள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டி இன்று மீண்டும் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் எடப்பாடி ஜெலகண்டாபுரம் பிரதான சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் நடைபெற்று வரும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் MP க வெங்கடேசன் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் க வெங்கடேசன் தலைமையில் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்போது கவர்னர் வந்து எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை என்றும் அதை இந்த அரசு என்றைக்கும் அனுமதிக்காது என்றும் மேலும் எங்காவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசு நிர்வாகத்திலோ அல்லது ஆய்வு செய்யும் போக்கிலோ தலையிட்டால் அதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தனியார் தொழிற்சாலையில் பாதிக்கப்பட்ட 83 பேரில் வட மாநில பெண் தொழிலாளர்கள் 18 பேர் உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தனியார் தொழிற்சாலையில் பாதிக்கப்பட்ட 83 பேரில் வட மாநில பெண் தொழிலாளர்கள் 18 பேர் உயிரிழந்த நிலையில் நிறுவனத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 2000 லிட்டர் அமோனியா வாயுவை மிகுந்த பாதுகாப்பு உத்திகளோடு வெளியேற்றும் நடவடிக்கையை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தமிழக பேரிடர் மீட்பு குழுவினர் தீயணைப்புத்துறை வீரர்கள் உதவியுடன் நாளை காலை 8:30 மணிக்கு துவங்கி மாலை 5 மணி வரை பாதுகாப்புடன் அதனை அகற்றி வல்லுநர் குழு அமோனியா வாயு உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்ல நடவடிக்கையை திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் அலுவலகத்தின் முக்கிய வாயில் கதவுகளை அடைத்து ஊழியர்களை ஒரே இடத்தில் அமர வைத்து சோதனை நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு உள்ளே இருந்தவர்கள் வெளியேறவும் வெளியே இருக்கும் நபர்கள் உள்ளே வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திருப்பதி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஃபாரூக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ரவுடியையும் கேவலமான நபரையும் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்க மாட்டோம் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டியளித்தார். தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் மதுரை திருநகரில் உள்ள திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ரவுடியையும் கேவலமான நபரையும் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்க மாட்டோம் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டியளித்தார். மேலும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என திமுக தலைமை சொல்லாமல் செந்தில் பாலாஜி செய்திருக்க மாட்டார் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடியில் ரோட்டரி அமைப்பின் முதல் அமைதி தூண் அர்ப்பணிப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடியில் ரோட்டரி அமைதி தூண் அர்ப்பணிப்பு விழா தூத்துக்குடி ட்ரெயில் பிளேசர்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் காலை 11:30 மணிக்கு தூத்துக்குடி DSF கிராண்ட் பிளாசாவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி மாவட்ட முன்னாள் மாவட்ட ஆளுநர் RDN மீரான் கான் சலீம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அமைதி தூணை அர்ப்பணித்து சிறப்புரையாற்றினார். காட்டுமன்னார் கோவில் அருகே தேவனபுத்தூர் அணிக்குழி கிராமத்தில் வெற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வேம்பாய் அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தேவனபுத்தூர் அணிக்குழி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வேம்பாய் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 29ஆம் தேதி காலை 9 மணிக்கு எஜமான சங்கல்பம், மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமத்துடன் கும்பாபிஷேக பணிகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் அளிக்கப்பட்டது. கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கழகத்தின் 20ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கொண்டாடப்பட்டது. கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கழகத்தின் 20ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கொண்டாடப்பட்டது. இதில் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் முனைவர் சுந்தர் ராமகிருஷ்ணன் விழாவிற்கு தலைமை தாங்கி பேசும்போது, பட்டதாரி மாணவர்களை வெறும் அறிவு ஈட்டலுக்கு அப்பால் அதனை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி முன்னேறுமாறு வலியுறுத்தினார். மேலும் வெற்றிக்கும் புதுமைக்கும் பெற்ற அறிவினை சரியாக பயன்படுத்துவது அவசியம் என்று டாக்டர் சுந்தர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக VSSI சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் தலைவர் முனைவர் சத்யகுப்தா கலந்து கொண்டார். கோவையில் விவசாயிகள் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருந்து அக்ரி இன்டெக்ஸ் 2026 மாபெரும் கண்காட்சி நடைபெற உள்ளது என அக்ரி இன்டெக்ஸ் 2026 தலைவர் ஸ்ரீஹரி தெரிவித்துள்ளார். கோவையில் விவசாயிகள் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருந்த அக்ரி இன்டெக்ஸ் 2026 மாபெரும் கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என அக்ரி இன்டெக்ஸ் 2026 தலைவர் ஸ்ரீஹரி தெரிவித்துள்ளார். மேலும் இக்கண்காட்சிக்கான விளம்பர பலகை வெளியீட்டு விழா கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அக்ரி இன்டெக்ஸ் 2026 கண்காட்சியின் தலைவர் ஸ்ரீஹரி, இந்த துறை சார்ந்த அறிவு பரிமாற்றம், தொழில்நுட்ப புத்தகங்களை ஊக்குவித்தல், விவசாயிகளின் மேம்பாட்டுக்காக உதவுவதே இந்த கண்காட்சியின் நோக்கம் என்று தெரிவித்தார். கழுதூர் ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் வேப்பூர் அருகில் உள்ள ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சாமி அலங்கரிக்கப்பட்டு தேரில் முக்கிய வீதியின் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த மேலாண்மை பயிற்சி முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மோவூர் கிராமத்தில் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகாமை திட்டத்தின் கீழ் பருத்தியின் விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த மேலாண்மை பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பாரதி ராஜா தலைமை தாங்கி விவசாயிகள் இடையே பருத்தியில் பூச்சி நோய் தாக்குதல், அதனை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றிய விளக்கங்களை அளித்தார். இதில் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் கதிர்காமன், உதவி தொழில்நுட்ப மேலாளர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் முன்னோடி விவசாயிகள் கலந்து கொண்டனர். கடந்த ஆட்சியும் தற்போது நடைபெறும் விஜய் ஆட்சியும் ஒன்றுதான் என லட்சிய கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா பேட்டியளித்தார். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் புதுச்சேரி MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஆலோசனையின் பேரில் மதுரை மாவட்ட நிர்வாகிகளின் அறிமுக கூட்ட விழா லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக அம்பேத்கர் சிலை, தேவர் சிலை, மருதுபாண்டியர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா செய்தியாளர்களிடம் பேசிய போது, கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் ஒன்றுமில்லை என கூறினார். கோவை PSG டெக் பட்டமளிப்பு விழாவில் 560 பட்டதாரிகளுக்கு இஸ்ரோ முன்னாள் தலைவர் சோம்நாத் பட்டங்களை வழங்கினார். கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியின் 2026ஆம் ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்றது. இதில் இஸ்ரோ முன்னாள் தலைவரும் இந்திய விண்வெளி துறையின் முன்னாள் செயலருமான டாக்டர் சோமநாத் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மின்சாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொறியியல் பிரிவுகளை சார்ந்து 560 இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். பாலாற்றில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள் தடுப்பணையில் தேங்கும் கழிவு நீரால் சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் உள்ள கிணறுகளில் நுரை பொங்கி துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, சென்னாம்பேட்டை, ஹைதராபாத் பகுதிகளில் உள்ள இரு கரைகளை ஒட்டி பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டுள்ள நிலையில் ஜப்ரநாத் ஊராட்சியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக பாலாற்றில் விடப்படுகிறது. மேலும் பாலாற்றில் மணல் கொள்ளையர்கள் மணல்களை திருடி ஏற்படுத்தியுள்ள 10 அடிக்கும் ஆழமான பள்ளங்களில் இந்த கழிவுநீர் தேங்கி நிற்பதாலும், மேலும் ஜப்ராபாத் ஊராட்சியிலிருந்து நாள்தோறும் சேகரித்து கொட்டப்படும் குப்பை கழிவுகள் நேரடியாக பாலாற்றில் உள்ள பள்ளங்களில் கொட்டி எரிக்கப்படும் நிலத்தடி நீர் வெகுவாக மாசடைந்து மறுக்கரையில் உள்ள சென்னாம்பேட்டை பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் உள்ள கிணறுகள் மாசடைந்து தண்ணீர் இறைக்கும் பொழுது நுரை பொங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் விவசாய நிலங்களில் பாழடைந்து வருவதாகவும், உடனடியாக பாலாற்றில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்றி மேலும் நேரடியாக பாலாற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் கொட்டப்பட்டு இருக்கும் குப்பை கழிவுகளை அகற்றி பாலாற்றில் சீர் செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தஞ்சையில் மூத்த குடிமக்கள் நலச்சங்க கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தென்னை விஞ்ஞானி செல்வம் தலைமை தாங்கினார். சங்க நிறுவனர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் முத்துக்குமரன் வரவேற்றார். மேலும் இந்த விழாவில் மக்கள் காவலின் மாவீரர் என்ற விருது போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சம்பந்தத்திற்கும், மனிதாபிமான மக்கள் காவலர் என்ற விருது போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ராஜா கண்ணனுக்கும் வழங்கப்பட்டது. தாடிக்கொம்பு முதல்நிலை பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு முதல்நிலை பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் உட்பட 8 காவலர்கள் பேரூராட்சி அலுவலகத்திற்குள் சென்று பணப்புழக்கங்கள் ஏதும் உள்ளதா என சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 52,000 ரொக்கத்தையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றினர். மேலும் அங்கு பணிபுரியும் தற்காலிக ஊழியர் ஒருவரின் வங்கி கணக்கை ஆய்வு செய்த போது இணைய செயலி மூலமாக 1 லட்சம் பெறப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை பிரசாந்த் மருத்துவமனையின் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஆறுமுகம் 1000 ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளார். சென்னை பிரசாந்த் மருத்துவமனையின் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஆறுமுகம் 1000 ரோபோட்டிக் முழங்கால் மற்றும் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ராதிகா சரத்குமார் மற்றும் பிரசாந்த் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் டாக்டர் கீதா ஹரிப்பிரியா, நிர்வாக இயக்குனர் டாக்டர் கோபால்சாமி, மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் பிரசாந்த் கிருஷ்ணா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதில் நவீன மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் சிறப்பை எடுத்துரைக்கும் விதமாக 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மேடையில் ரேம்ப் வாக் செய்தனர். இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை மறுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை கிராம பிரான்ச் பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் என்ற சாதி சான்றிதழ் வழங்க தமிழ்நாடு அரசு 2024ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணையை முறைகேடாக ரத்து செய்துள்ள நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரி தெற்கு மாவட்ட தலைவர் எஸ்.ஜே. இப்ராஹிம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான பதாகைகளை கையில் ஏந்தியபடி தீர்ப்பை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த 60 வயது மூதாட்டியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக 23 வயது இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியை சேர்ந்த 60 வயது பெண் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்த பின்னர் கடந்த 2 ஆண்டுகளாக ஆற்காடு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் வீடு கட்டி தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று அதிகாலை கஞ்சா போதையில் அவரது வீட்டிற்குள் வந்த இளைஞர் கதவை தட்டியுள்ளார். அப்பொழுது மூதாட்டி கதவை திறந்தவுடன் அவரது வாயை துணியால் பொத்தி வீட்டுக்குள் தள்ளி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், இது குறித்து வெளியில் கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் நடத்திய விசாரணையில் குற்ற செயலில் ஈடுபட்டவர் ஆற்காடு அருகே அத்தித்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி சிறையில் அடைத்துள்ளனர். வல்லக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு ரூபாய் 10 லட்சத்தில் கலையரங்கம், ஃபேவர் பிளாக் வசதி ஏற்படுத்தி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வல்லக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் வசதிக்காக ஒரகடம் சிப்காட்டில் இயங்கி வரும் மொமெண்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் இந்தியா தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி மற்றும் ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் புதிய கலையரங்கம் மற்றும் ஃபேவர் பிளாக் நடைபாதை அமைக்கப்பட்டு நேற்று பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க பணிகளை மேற்கொள்வதற்காக 1144 ஹெக்டேர் நிலத்திற்கு மத்திய சுரங்க அமைச்சகத்திடமிருந்து 2021 ஜூன் 11 அன்று IREL நிறுவனம் நில ஒதுக்கீட்டு ஒப்புதலை பெற்றிருந்தது. இதற்கு மாநில அரசும் ஒப்புதல் அளித்திருந்தது. கிள்ளியூர் தாலுகாவில் உள்ள 8 கடற்கரை கிராமங்களில் இலுமினைட், ரூட்டைல், லூகோக்சீன், சிர்கான், மோனோசைட், கார்னெட், சிலிமனைட் ஆகிய கடற்கரை மணல் கனிமங்கள் அகழ்ந்தெடுக்கப்படும் என IREL நிறுவனம் கூறியுள்ளது. இந்நிலையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்ட பிரிவு 17 கீழ் வழங்கப்பட்ட ஒப்புதல் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் வகையில் இருந்ததுடன் 2026 ஜூன் 10 அன்று காலாவதியாகும் எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த அனுமதிகளை பெறுவதற்கு கூடுதல் கால அவகாசம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஜூன் 2026 நில ஒதுக்கீட்டில் செல்லுபடியாகும் காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது. மேலூர் அருகே மது போதையில் சொந்த சித்தப்பாவை தாக்கி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கண்ணாம்பூரை சேர்ந்த விவசாயி பொன்னம்பலம் இவருக்கு 2 மகன் மற்றும் 1 மகள் உள்ள நிலையில் மனைவி இறந்துவிட்டதால் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவரது அண்ணன் மகனான ரமேஷ் என்பவருக்கும் பொன்னம்பலத்திற்கும் இடையே சொத்து தொடர்பாக முன் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு மது போதையில் வந்த ரமேஷுக்கும் பொன்னம்பலத்திற்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த ரமேஷ் அங்கிருந்த மரக்கட்டையால் பொன்னம்பலத்தை தாக்கியுள்ளார். இந்த நிலையில் தலையில் பலத்த காயமடைந்த பொன்னம்பலம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த மேலூர் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து பொன்னம்பலத்தின் மகனான ரமேஷை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையாக 400க்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகள், அறைகள், பிற மாநில மற்றும் மாவட்டங்களை சேர்ந்தோர் தங்கியுள்ள இடங்களில் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகிறதா அல்லது புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்படுகிறதா, மளிகை மற்றும் பெட்டி கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறதா என்பது குறித்து அடிக்கடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று மாவட்டம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதிரடி சோதனைகளில் ஈடுபட்டனர். கர்ப்பமாக இருந்த காதல் மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு கணவனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் ஊத்துக்குளி சாலை கர்மாபாளையம் அடுத்த மூகாம்பிகை நகர் குடியிருப்பு பகுதியில் இருந்த வீடு ஒன்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து சந்தேகமடைந்த அப்பகுதியினர் உடனடியாக திருப்பூர் வடக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற வடக்கு காவல்துறையினர் கதவை உடைத்து பார்த்தபோது வீட்டின் உள்ளே பெண் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கைகள் கருகிய நிலையில் கிடந்துள்ளார். அவரது கணவர் மின்விசிறியில் துப்பட்டாவால் தூக்கில் தொங்கி உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் குறித்து விசாரித்த போது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியை சேர்ந்த சரவணகுமார், ஸ்ரீமதி என்பது இவர்களின் கடந்த ஓராண்டுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருப்பூரில் வந்து வாடகை வீட்டில் தங்கி சரவணகுமார் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் பணியாற்றி வந்தது தெரிய வந்தது. கும்பகோணம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ இடையூறு தீர்த்த விநாயகர் கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு வழிபாடு நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேட்டை வடக்கு கீழத்தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ இடையூறு தீர்த்த விநாயகர் திருக்கோவிலில் நேற்று சங்கடஹர சதுர்த்தி தினத்தை ஒட்டி சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ இடையூறு தீர்த்த விநாயகருக்கு மஞ்சள், திரவியம், மாப்பொடி, தேன், பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. காரைக்குடி அருகே இளங்குடி பெரியான் கண் மாயில் பாரம்பரியமான மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இளங்குடி பெரிய கண்மாயில் இன்று பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் காரைக்குடி, திருப்பத்தூர், பிள்ளையார்பட்டி, வைரவன்பட்டி, குன்றக்குடி ஆகிய பகுதிகளில் இருந்து இளைஞர்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இன்று நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கட்லா, ரோகு, சில்வர் கெண்டை, ஜிலேபி கெண்டை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை கிராம மக்கள் உற்சாகமாக பிடித்தனர்.
திருப்பத்தூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி இல்லை பந்தயத்தில் 25 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தெம்மாப்பட்டு கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 2 சுற்றுகளாக மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் மாடுகள் சீறி பாய்ந்து சென்று ஒன்றை ஒன்று முந்தி சென்றது. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மிக விறுவிறுப்பான நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கு அதனை ஒட்டி வந்த சாரதிகளுக்கும் விழா குழுவினர் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பிரான்பட்டி கிராமத்தில் நாய் துரத்திய புள்ளிமான் ஒன்று உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள சுப்பையன் என்பவரின் வீட்டில் அருகே இறை தேடி வந்த சுமார் 2 வயது மதிக்கத்தக்க புள்ளிமானை தெரு நாய்கள் துரத்திய நிலையில் அச்சமடைந்த மான் சுப்பையா வீட்டின் பின்புறத்தில் தஞ்சம் புகுந்தது. இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர் பைசூர் முகமது வீட்டின் உரிமையாளரின் உதவியுடன் மானை பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையினருக்கு தகவல் வழங்கினார். தகவலின் பேரில் விரைந்து வந்த வன அலுவலர் வாசுகி தலைமையிலான குழுவினர் மானை மீட்டு அருகிலுள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். கிருஷ்ணகிரி அருகே அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தினை தொடர்ந்து மருத்துவரை தாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர் சந்தோஷ் என்பவரை இரவு சிகிச்சைக்காக மது போதையில் வந்த 3 இளைஞர்கள் மருத்துவர் சந்தோஷை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மருத்துவர் சந்தோஷ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து காவிரிப்பட்டினம் போலீசார் ராகுல், தினேஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் தலைமறைவான சக்திவேல் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவரை தாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். திண்டுக்கல்லில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் மாவட்ட இடதுசாரி மாணவர் இளைஞர் மாதர் அமைப்புகளின் கூட்டுக்குழு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய கோரியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் இடதுசாரி மாணவர் இளைஞர் மற்றும் மாதர் அமைப்புகள் சார்பில் திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள 2 அரசு மதுபான கடையை மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள 2 அரசு மதுபான கடையை மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசு அதிகாரிகள் மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்றி தருவதாக உறுதியளித்திருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஆனால் 1 மாத காலம் கடந்தும் அரசு டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றாமல் அதே இடத்தில் மீண்டும் திறக்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கல்லாத்தூர், வடவீக்கம், தண்டலை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் கடையை முற்றுகையிடுவதாக தெரிவித்திருந்தனர். இதனால் போலீசார் பாதுகாப்பிற்காக டாஸ்மாக் கடை முன்பாக குவிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ கஞ்சா போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டது. வேலூர் சரகத்திற்கு உட்பட்ட வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் 202 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி தென்மேல் பாக்கத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் இடத்தில் 500 கிலோ கஞ்சாவை வேலூர் சரக டிஜிஜி மகேஷ் தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவராமன், திருவண்ணாமலை மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் அழிக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்போம், சமூகத்தினை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்போம், சமூகத்தை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. விழிப்புணர்வு பேரணியை எடப்பாடி காவல் உதவி ஆய்வாளர் ஸ்ரீராம் தொடங்கி வைத்தார். இதில் எடப்பாடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வேண்டாம் வேண்டாம், பிளாஸ்டிக் பொருள் வேண்டாம், தடை செய் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முக்கிய வழியாக சென்று விழிப்புணர்வு செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் சுமன், நகர செயலாளர் பாக்யராஜ், மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் மற்றும் பொறியாளர் அணி மாவட்ட செயலாளர் இன்பரசன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை புரட்சி குணா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பாக விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலையை வழங்க வேண்டும், அதேபோல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையை உறுதி செய்யும் சட்டத்தை செயல்படுத்த வேண்டும், புதிய விபிஜி ராம்ஜி நாசகரா திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தமிழன் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.